இன்று ஹைப்பர் ஃபோக்கஸ் என்னும் ஆங்கில புத்தகத்தை படித்து முடித்தேன். சுய முன்னேற்றத்தில் ஆர்வமுள்ளவர்கள் படிக்க வேண்டிய புத்தகம் இது. இதனை எழுதியவர் ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட் கிறிஸ் பெய்லி என்பவர். கனடா நாட்டைச் சேர்ந்தவர். உற்பத்தி திறன் பற்றிய 3 புத்தகங்கள் எழுதியுள்ளார். 43 மொழிகளில் அவை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஹைப்பர் ஃபோக்கஸ் என்றால் கூடுதல் கவனம், மிகையான கவனம் அல்லது அதிகப்படியான கவனம் என்று சொல்லலாம். குறைவாக வேலை பார்த்து, குறைவாக வியர்வை சிந்தி, குறைவான கஷ்ட நஷ்டங்களை எதிர்கொண்டு அதிகமான வேலைகளை செய்து அதிகமான சாதனைகளை சாதிப்பது என்பதைத்தான் கிறிஸ் பெய்லி தனது ஹைப்பர் ஃபோக்கஸ் நூலில் எழுதியுள்ளார். இதைத்தான் புத்தகத்தின் முதுகிலேயே ஹவு டு ஒர்க் லெஸ் அண்ட் அச்சீவ் மோர் என்று குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ் பெய்லி. இந்த புத்தகத்தை படித்து முடித்ததும் எனக்கு 3 ஆங்கில வார்த்தைகள் மனசில் வந்து போயின. அவை ஹைப்பர் ஃபோக்கஸ் என்பது ஒன்று, 2வது ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் என்பது, 3வது அட்டென்ஷனல் ஃபோக்கஸ். ஹைப்பர் ஃபோக்கஸ் என்பதை கையில் எடுக்கும்போது உற்பத்தி அதிகரிக்கும், ஆனால் உற்பத்தியின் தரம் குறைவாக இருக்கும். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் என்பது ஹைப்பர் ஃபோக்கஸ் என்பதற்கு எதிர்ப்பதம். இதில் எண்ணிக்கையும் அதிகம் இருக்கும், தரமும் அதிகம் இருக்கும். இதுதான் நான் புரிந்து கொண்டது. 3வது கிறிஸ் பெய்லி தனது நூலில் சொல்லும் வார்த்தை அட்டென்ஷனல் ஸ்பேஸ். அதனை கவன பரப்பு என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன். இதனை கவன எல்லை அல்லது கவனம் விரிந்திருக்கும் அல்லது பரந்திருக்கும் பரப்பு என்றும் கொள்ளலாம். உங்கள் கவன பரப்பு அட்டென்ஷனல் ஸ்பேஸ் அதிகமிருந்தால் உங்கள் சாதனை கூடுதலாக இருக்கும். உங்கள் கவனப்பரப்பு மிகுதியாக இருக்கும்போது நீங்கள் செய்யும் பணிகளின் தரம் கூடுதலாக இருக்கும். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் என்பதை கூடுதலாக புரிந்து கொள்வோம். இதற்கு சிதறலுடன் கூடிய கவனம் என்று கொள்ளலாம். இதில் கவனம் என்பது குவியலாய் ஓரிடத்தில் குவிந்திருக்காது. சிதறு தேங்காய் மாதிரி அது சிதறி இருக்கும். இன்னும் புரியும்படியாக சொல்லலாம். ஸ்கேட்டர் ஃபோக்கஸில் மனம் குரங்காய் அலையும். ஸ்கேட்டர் ஃபோக்கஸுக்கு உதாரணமாக குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்மணிகளை உதாரணமாக சொல்லுகிறார் கிறிஸ் பெய்லி. குழந்தைகளை, தனது கணவனை, வீட்டில் இருக்கும் முதியவர்களை கவனித்துக் கொள்வது, சமையல் கட்டிடை மற்றும் குடும்ப வேலைகள் அத்தனையும் நிர்வாகம் செய்வது எல்லாம் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் என்கிறார் கிறிஸ் பெய்லி. பல ஆண்டுகள் குடும்ப வேலைகளை எல்லாம் தண்ணீர் தெளித்துவிட்டு ஆபீஸ் வேலைகளை மட்டுமே செய்வதுதான் ஹைப்பர் ஃபோக்கஸ் என்றும் சொல்லுகிறார் கிறிஸ் பெய்லி தனது புத்தகத்தில். எது நமக்கு உபயோகமானது, ஹைப்பர் ஃபோக்கஸா ஸ்கேட்டர் ஃபோக்கஸா? யோசித்து சொல்லுங்கள், பார்ப்போம். அன்பின் இனிய நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள்.